ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஜராத் ஸ்டைல் சமையல். அதாவது எல்லோ ரைஸ் வித் மீத்தி கடி. அதாவது மீத்தி கடி அப்படின்னா ஒரு இனிப்பு கலந்த ஒரு குழம்பு. அடுத்தது ஒரு மஞ்சள் கலரில் புலாவ் மாதிரி. இந்த எல்லோ ரைஸ்க்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப், பட்டை 3 துண்டுகள், லவங்கம் 3, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ரைஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மஞ்சள் கலர் கலந்த புலாவ், மஞ்சள் புலாவ், இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சேர்க்காம நெய், பட்டை, லவங்க மணத்தோட நல்ல ஒரு அழகான கலரோடு இருக்க போது இந்த சாதம். இது நம்ம இப்போ பண்ண போகிற அந்த கடி அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருத்தமான கடி. லேஸ் ஒரு இனிப்பு கலந்த கடி. கடிங்கிறது பார்த்திங்கன்னா வடநாட்டு பக்கம் மோர் குழம்பு விதவிதமாக செய்கிறாங்க. குஜராத்தில் ஒரு மாதிரி, யூபியில் ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜஸ்தானில் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் விதவிதமாக கடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத் சைடில் பண்ணுற கடி ஒரு சின்ன இனிப்போடு இருக்கும். இதை இந்த சாதத்தோடு சாப்பிடும்போது, இந்த புலாவோடு சாப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதாவது காரங்கம் எதுவும் இந்த சாதத்துலேயும் கிடையாது, இந்த புலாவில் கிடையாது. ஆனால் இந்த கடியில் பார்த்திங்கன்னா லேஸ் ஒரு இனிப்பு, ஒரு சின்ன புளிப்பு, இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையான டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ முதல்ல இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை அடுப்பில் போட்டிருக்கேன். நெய், இது ஒரு சிம்பிள் ரைஸ், ஆனால் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொன்று என்னென்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கு. மற்ற எந்த அரிசியும் இதுக்கு பொருந்தலை. இந்த நெய் காஞ்சதும் அதில் லவங்கம் போட்டிருக்கேன், பட்டை, பார்த்திங்கன்னா அதில் பட்டையும் லவங்கமும் தாளிச்சிருக்கோம். தண்ணி 1க்கு 1.5. பாஸ்மதி அரிசிக்கு எல்லாருக்கும் தெரியும் 1க்கு 1.5ங்கிறது தான் அதனோட அளவு. கொஞ்சம் நல்ல பழைய அரிசி, விலை கூட உள்ள அரிசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1.25 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே தண்ணி தாங்காது அதுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இப்போ இந்த பாஸ்மதி அரிசி சும்மா 2 ரொம்ப கழுவக்கூடாது, இந்த வாசனை போயிடும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊறணுங்கிறது அவசியம் இல்லை. நான் 2 தடவை தான் கழுவியிருக்கேன். இதையும் குக்கரில் போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடிட்டேன். இந்த குக்கரை மூடிட்டேன். இப்போ இந்த ஸ்டீம் வெளியில் வரும்போது வெயிட்டை போட்டு 2 விசில் போட்டு அதுக்கப்புறமா தீயை குறைச்சி 2 நிமிஷம் விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா திறந்தோம் அப்படின்னா கரெக்டாக பதமாக வெந்திருக்கும். ப்ரெஷர் அடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விசில் கொடுத்துட்டு ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து திறக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே கஞ்சி கொத்தா மாதிரி நிற்கும். ஸோ அது ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா திறந்தீங்கன்னா பதமாக கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா 2 விசில் தீ குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம
இந்த எல்லோ ரைஸை தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்டு தீயை குறைச்சி அது நல்லா குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டுட்டேன். இப்போ தீ குறைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுக்கிடையில் எப்போவுமே நம்ம நேயர்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த தடவையும் டிப்ஸு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன டிஷ் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக தான் நம்ம டிப்ஸ் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, என்ன சமைக்கிறத விட கூட என்ன பாத்திரம் உபயோகப்படி சமைக்கிறோமோ அதில் சின்ன டிப்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா. குக்கர் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ரெஷர் குக்கர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், செஞ்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய அனுபவத்தில் சின்ன சின்ன விஷயங்கள், நான் தெரிஞ்சிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. இந்த குக்கர் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ப்ரெஷர் குக்கரில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட கூட அலுமினியம் நமக்கு வந்து ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம்னு சொல்லணும். என்னென்னா, அந்த அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் பார்த்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ணும்போது, அதாவது டைரெக்டாக ஒரு புலாவ் இந்த மாதிரி எல்லாம் தாளிக்கும் போது அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதே நீங்கள் அலுமினியம் குக்கரில் இந்த மாதிரி வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குக்கரில் பொதுவாக நிறைய பேர் வீடுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், தேய்ச்சி கழுவும் போது அந்த கேஸ்கெட்டை எடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அப்படியே ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கழுவிட்டு அதை கமுத்தி வச்சுருவாங்க. சோப் போடுறாங்களோ எது போடுறாங்களோ, இல்லை ஒரு தூள் போட்டு எதுவும் கழுவுறாங்களோ கொள்கிறாங்களோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கமுத்திடுவாங்க. ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேஸ்கெட்டுக்கு கீழே அப்படியே ஒரு லேயர் அந்த நம்ம பண்ணுற சாம்பார்லேருந்து, சாதத்துலேருந்து, அடுத்தது கொஞ்சம் அந்த சோப்பு தூள்லேருந்து எல்லாமே நிற்கும். நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து நான் பார்த்தவங்க வீட்டு வரைக்கும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு முறையும் அந்த கேஸ்கெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, குக்கர் அந்த கேஸ்கெட்டும் ரொம்ப நாள் வரும். 2வது உங்களுக்கு அந்த வேண்டாத பொருள் அந்த சோப் தண்ணிலேருந்து எல்லாமே நம்ம சமைக்கிற பண்டத்தில் விழுறதுக்கான வாய்ப்பு நிஜமாக இருக்கவே இருக்காது கழுவுனீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுட்டு, பல் விளக்குற ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அடுத்தடுத்து மாற்றும் போது தூக்கி போடுவோம். அந்த ப்ரஷ்ஷுங்களை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா, இந்த இடுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், இந்த மாதிரி கேஸ்கெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த 2 நிமிஷம் ஆச்சு, நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா, அந்த கேஸ்கெட்டெல்லாம் எடுத்து அதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவுனீங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கர் மட்டும் இல்லை, நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிக்சியில் இதே மாதிரி இந்த கேஸ்கெட்டையும் எடுக்காமல் கழுவி கமுத்திடுவாங்க. அந்த கேஸ்கெட்டுக்கு நடுவில் ஒரு 4-5 நாள் கழுவாமல் விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு லேசாக எடுத்து பாருங்களேன், அப்படியே ஒரு லேயர் நமக்கு கையில் வரும். அது வந்து ஒரு வாசனையும் கொடுக்கும், உடம்புக்கும் கெடுதல், வேண்டாத பொருள் அத்தனையும் அதில் சேகரித்து அதை வந்து நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனையும் உண்டு பண்ணும். ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு அவசரம் குக்கர் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அதாவது இந்த ஸ்டீம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மேலே உள்ள வெயிட்டை போடுங்க. என்ன காரணம்னா, எது ஒன்று அடைச்சிருந்தாலும் இந்த ஸ்டீம் வெளியில் வரும்போது அந்த ப்ரெஷரில் அது வெளியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் அடைப்பு இல்லாமல் அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த துவாரம் பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போடும்போது கரெக்டாக நமக்கு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கும். அப்புறம் அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய சாதத்தை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 4-5 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி திறந்தீங்க அப்படின்னா கஞ்சி சுற்றிக்கிட்டு நிற்கும். ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் நம்ம நேரடியாக இப்போ இந்த மாதிரி புலவு அந்த மாதிரி 1-2 பண்ணுறதை தவிர மீதி பார்த்திங்கன்னா, சாதம்லாம் வைக்கும்போது ஒரு கண்டெய்னரில் ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா குக்கரோடு ரொம்ப நாள் நமக்கு குக்கர் வந்து தாங்கும். அப்புறம் இன்னொன்று, பழைய குக்கர் நம்ம இப்போ ரொம்ப இந்த பாட்டம்லாம் போயிருக்கு, கெட்டு போயிடுச்சு, இந்த குக்கர் இதுக்கு மேலே தாங்காது, அப்புறம் இந்த கேஸ்கெட் போயிடுச்சு, இல்லை இந்த மேலே இந்த இது மூடி ஒரு மாதிரி அழந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த குக்கரை வச்சு நீங்கள் கேக்கெல்லாம் கூட பண்ணலாம். பேக்கிங் டிஷ்ஷஸ் நிறைய ப்ரெஷர் குக்கர் வச்சு பண்ணலாம். நல்ல குக்கர் இல்லைங்க, வேண்டாத குக்கர் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த குக்கர்னு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண சமையல் கடகடன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது ஈஸியாக நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப தினம் அதை க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கும் போதே ஒரு 2 நிமிஷம் அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். கொடுக்குற காசுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கும். என்னோட ஒத்துக்கிறீங்கல்ல? அது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஸ்கெட்டை க்ளீன் பண்ணுறது வந்து எல்லாமே நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ப்ரெஷர் அடங்கணும். இந்த ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளார மீட்டி கடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருவோம், அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். புளிக்காத புது தயிர் 1 கப், கடலை மாவு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெல்லம் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு, தாளிக்க நெய் 1½ டேபிள் ஸ்பூன்,
சீரகம் அரை டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 3, பெருங்காயம் ஒரு சிட்டிகை. இப்போ இந்த மீட்டி கடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம நெய் ஊற்றுறதுக்குள்ளார தயிர் ஒரு கப்பில் தயிர் போட்டுப்போம். அதிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மைல்டு கலராக கொடுத்தா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம். இப்போது இன்னொரு கப்பில் கொஞ்சமாக இந்த கடலை மாவு, இந்த கடலை மாவையும் நல்லா அப்படியே கரைச்சிக்கலாம். இதையும் அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் ஊற்றிடணும். ஸோ எல்லாம் கலந்து ரெடியாக வச்சுட்டோம் பாருங்க. இது அந்த திக்னிங் ஏஜென்ட். இதில் இப்போது இந்த கலவையை ஒரு சின்ன விஸ்கு அதை எடுத்து நல்லா கலந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் நெய். இந்த கடிக்கு நெய் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட கூட இந்த கலந்து வச்சுருக்க கலவையோட கொஞ்சம் உப்பு. இப்போ நெய் காஞ்சதும் அதில் ஜீரகம், பட்டை, லவங்கம். இது மசாலா வாசனையோடையும் இருக்கும், பெருங்காயம் வாசனையோடையும் இருக்கும். பெரும்பாலும் நார்த் இந்தியன் சமையலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்யில் இந்த பெருங்காயம் ஜீரகம் தாளிக்கும் போது ஒரு நல்ல வாசனை இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி. இதில் என்னோடய விருப்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மோர் குழம்பாகட்டும், ஒரு கடி ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு இளம் மஞ்சள் நிறம் இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு அப்படி தெளிவாக அழகாக இருக்கும். ஸோ அந்த இளம் கலர் அப்படின் போது அந்த மாதிரி கலர் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து கொதி வர வரைக்கும் நம்ம கிளறணும். இதுக்கு இடையில் இந்த சாதம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது இன்னொரு பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மீட்டி கடி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும்ல, அதனால் கொஞ்சம் வெல்லம் இதில் இது கொதித்து இறங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் அப்படி விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரண்டு போகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வச்சு பார்த்திங்கன்னா அது நல்லா கொதி வந்துருச்சு. இது இந்த மாதிரி கட்டாயம் கொதிக்கணும். என்ன காரணம்னா போட்டிருக்க கடலை மாவு வேகணும், இல்லைன்னா கடலை மாவோட பச்சை நாத்தம் சாப்பிடவே முடியாது உங்களால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 கொதி தலை கொதிச்சிடணும். இந்த வெல்லம் உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்துடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் காரம் அப்படிங்கிறதுல ஒன்றுமே சேர்க்கல. உங்களுக்கு காரம் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இனிப்பு இந்த கலந்த சுவையோடு தான் இருக்கும். மிளகாத்தூள் இருந்ததுன்னா மிளகாத்தூள் இதோட கொஞ்சோண்டு தாளித்து விட்டுக்கலாம். அதாவது நம்ம தாளித்து இந்த தயிர் ஊற்றுறோம் இல்லையா, தயிர் கலவை, அந்த தயிர் கலவையில் கொஞ்சம் நீங்கள் போட்டுட்டு கூட மிளகா போடலாம். இது அதாவது ஒரு இந்த காரம் கட்டாயம் வேணும்னு நினைக்கிறவங்க தானே, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். காரம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கடியோடையே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இந்த கடியில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பாகை நம்ம வந்து அப்படியே ஊற்றிடுவோம். இந்த ரைஸை நம்ம அப்படியே எடுக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா. இந்த நல்லா திறக்கும் போதே அப்படியே ஒரு நல்ல கமகமான ஒரு வாசனை. பாஸ்மதி அரிசி கேட்கவே வேண்டாம், பட்டை லவங்கம் கேட்கவே வேண்டாம், அதோட நெய் கேட்கவே வேண்டாம். எல்லாம் கலந்து ஒரு நல்ல கலவை. அதனால் நம்ம தண்ணி ஊற்றுற போது அளவாக பார்த்து கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா பதமாக இருக்கும். உங்களுக்கு வெந்தும் இருக்கும், அதே சமயம் உதிராகவும் இருக்கும். நல்ல கமகமன் வாசனையாக ஒரு எல்லோ ரைஸ் பார்த்தோம். சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் நிச்சயமாக டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கு ஒரு சைட் டிஷ், அது நல்ல மீட்டி கடி. அது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீட்டி கடி இன்னொன்று சொல்லணும். நம்ம சப்பாத்தி பூரிலாம் போடுறோம்ல, அதுக்கு கூட பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு அதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அதாவது இது தண்ணியாக இருக்கும், அதனால் ரொம்ப அப்படி எடுத்து சாப்பிட முடியாது, நல்லா நினச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நல்ல ஒரு இனிப்போடு தொண்டையில் வழுக்கிட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ரீகேப். இந்த எல்லோ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நெய்யை விட்டு கொஞ்சமாக பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு அதோட கூட தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு, அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூளை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி அரிசியும் கழுவி போட்டு குக்கரை மூடி 2 விசில் வந்ததும் தீயை குறைச்சி வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்தீங்கன்னா இந்த எல்லோ ரைஸ் ரெடி. இப்போ மீட்டி கடிக்கு நெய்யை காய வச்சு சீரகம் தாளிச்சிட்டு அதில் பட்டை லவங்கமும் தாளித்து கொத்தமல்லியை போட்டு அதுவும் பொரிஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் தயிர், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கடலை மாவு இது எல்லாத்தையும் அந்த தயிரோடு சேர்த்து தேவையான தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் தூக்கி ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்து அது நல்லா கொதிச்சதும் இறக்கி வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி வெல்லத்தை வடிகட்டி இந்த மோர் குழம்பு அதாவது இந்த கடியில் ஊற்றிட்டு கலந்து வச்சோம் அப்படின்னா மீட்டி கடி ரெடி. இன்றைக்கி 2 டிஷ், நல்ல இனிக்க ஒரு டிஷ்ஷு, சுவைக்க ஒரு டிஷ்ஷு, ரெண்டுமே பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா. ட்ரை பண்ணி பாருங்களேன். மீண்டும் ஹட்சன் கர்ட்ஸ் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.